வெல்கம் டு தமிழ் லேர்னிங் ஹர் சேனல். இனி தினமும் நம்ம சேனலில் தமிழ் வாசிப்பு பயிற்சியை ரொம்ப எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் கற்றுக்க போகிறோம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் இன்றைக்கே கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தமிழ் எழுத்துக்களை மொத்தம் 3 வகையாக பிரிப்போம். உயிரெழுத்துகள், மெய்யெழுத்துகள், உயிர்மெய் எழுத்துக்கள்னு. இதில் ரொம்ப அடிப்படையானது உயிரெழுத்துகள் தான். ஸோ இன்னைக்கு வகுப்பில் தமிழ் எழுத்துக்களில் முதல் பகுதியாகவும் அடிப்படை எழுத்துக்களாகவும் இருக்கிற உயிரெழுத்துக்களை தான் கற்றுக்க போகிறோம். இந்த உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 12 எழுத்துக்கள் இருக்குது. உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்குது. அந்த 12 எழுத்துக்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க பாடத்தை ஆரம்பிக்கலாம். ஆ, நான் சொல்ல சொல்ல நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆ, 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 இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இப்போ நம்ம பார்த்த இந்த 12 எழுத்துக்களையும் மறுபடியும் ஒரு தடவை பார்த்துடலாமா? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இப்போ இதை என் கூட சேர்ந்து நீங்களும் கொஞ்சம் வேகமாக சொல்லுங்க. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இப்போ நம்ம பார்த்த எல்லா எழுத்துகளுக்கும் பட விளக்கத்தோட பார்க்க போறோம். பார்க்கலாமா? அ, அம்மா. ஆ, ஆடு. இ, இலை. ஈ, ஈட்டி. உ, உலகம். ஊ, ஊஞ்சல். ஏ, எலி. ஏ, ஏனி. ஐ, 5. ஓ, 1. ஓ, ஓசை. ஔ, ஔவையார். ஓகே, இப்போ ஒர்க் ஷீட் டைம். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒர்க் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த ஒர்க் ஷீட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தும் எழுதலாம், இல்லைன்னா உங்கள் ரஃப் நோட்லேயே கூட நீங்கள் செய்யலாம். இந்த ஒர்க் ஷீட்டில் முதல் கொஸ்டின் ஆலிருந்து அவ் வரைக்கும் ஒரு தடவை வாய் விட்டு சத்தமாக சொல்லுங்கள். 2வது கொஸ்டின்
விடுபட்ட எழுத்துக்கள் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுங்க. 3வது, கொடுத்திருக்கிற எழுத்தை அந்த வட்டத்துக்குள்ள எத்தனை தடவை இருக்கோ அந்த எழுத்தை மட்டும் ரவுண்ட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் ரஃப் நோட்டில் எழுதுறீங்கன்னா அதை அந்த எழுத்தை மட்டும் எத்தனை தடவை இருக்குங்கிறத தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. 4வது கொஸ்டின், படத்துக்கு ஏற்ற மாதிரி பொருத்தணும். ஸோ அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஆனால் அதுக்கு என்ன வருமோ அந்த படத்தோட நீங்கள் பொருத்தணும். 5வது, இதில் இந்த வரிசையில் உங்களுக்கு எந்தெந்த எழுத்தெல்லாம் வாசிக்க தெரியுதோ அதை வாசித்து டிக் போட்டுக்கோங்க. இந்த ஒர்க் ஷீட்டை முடிச்சுட்டு உங்கள் ஆன்சர் எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை இந்த ஒர்க் ஷீட்டை ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். அப்போதான் இந்த பாடத்திலிருந்து நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சிருக்கீங்க, எவ்வளோ கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நம்மளோட அடுத்த கிளாஸில் தமிழ் எழுத்துக்களில் அடுத்த அடிப்படையாக இருக்கிற மெய்யெழுத்துக்களை பற்றி கற்றுக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.